பிரைஸ் தி லார்ட். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு இடைப்படும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். அவருடைய கிருபை உங்களை அதிகமாய் நிரப்பப் போகிறது. ஒரு விசை கூட இந்த தேவ செய்திக்காக தேவன் பேசும்படியாய், தேவ சத்தமாய் பேசும்படியாய், தேவ சத்தம் துணிக்கப்படும்படியாய் ஒரு விசை கூட நம்ம கூடியிருக்கிறவர்கள், இந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும், இந்த செய்தியை காண்கிறவர்கள் எல்லாரும், இந்த கிராஸ் டிவியை காண்கிறவர்கள் எல்லாரும் இப்பொழுது ஒரு விசை கூட இந்த தேவ வார்த்தை புறப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கட்டுகள் தெரிக்க பண்ணுகிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தடைகளை உடைத்தருகிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர் தெழுந்து வெற்றி சிறந்தவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவின் வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி கொடுத்தவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே தகப்பனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை எங்களை தேவாலயமாய் மாற்றி எங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரிஸ், இந்த தேவ சத்தம் இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய ஆவியானவர் முற்றிலுமா சாத்தானுடைய தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நுகங்களை முறிக்கிறவர், கட்டுகளை தெரிக்க பண்ணுகிறவர். ஜீசஸ். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் வெற்றியோடு ஆவியானவர் தானே கொடியேற்றுகிறவர். இந்த நாளில் ஆண்டவர் தேவ செய்தியாய் நீ கொடியேற்றும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவர் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பேசுகின்ற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து கூடியிருக்கும்படியாக கர்த்தர் பாராட்டினது பெரிதான கிருபைக்காக நன்றி சொல்லி, ஜனங்கள் தேசத்துகளில் இந்த நாட்களில் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் கலவரம், எங்கு பார்த்தாலும் தேசத்தில் சமாதானம் இல்லை. இந்த பூமியை ஒரு விஷயம் நம்ம நியூஸ் சேனல்னு நம்ம போயிட்டோம்னா, தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள், தேவன் சொன்ன ஜீவ வார்த்தைகள் இந்த நாட்கள் அது நிறைவேறுகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தை இந்த பூமியில் விழுந்து போகக்கூடாது. அது எல்லாம் நிறைவேறும் வண்ணமாய் அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால தேசத்துகளில் இந்த நாட்களில் சிலருக்கு இந்த தேவனுடைய வார்த்தை நன்மை செய்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய உள்ளத்திற்கு அவர்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் போகிறது. இந்த தேசத்துல கர்த்தருடைய ஆவியானவர் ஒளியாய் வந்திருந்தோம். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த பூமிக்கு ஒளியாய் வந்திருந்தோம். அந்த ஒளியை பகைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அந்த ஒளியை பகைத்து அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு அவர்கள் வெளிச்சம் அடையாமல் அவர்கள் இருளோடு ஒன்றி போய் இருக்கிறபடினால் இந்த தேவ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் விரோதியாக இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளுக்கே விரோதியாய் இருக்கிறார்கள். வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கே விரோதியாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்ட ஜனம், ஏற்றுக்கொண்ட ஜனம் அவர்களுக்குள்ளாக களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிறது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் இன்றும் ராஜரீகம் பண்ணுகிறார். சர்வத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய ஆளுகையின் சத்தத்தை, அந்த ஆளுகையின் அபிஷேகத்தை தேசத்துகளில் கேட்க பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். தேசத்தில் கேட்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் களி கூறுகிறது, சந்தோஷப்படுகிறது. அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால அவர்கள் மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சிக்குள் வருவதற்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இருளடைந்து அவர்கள் இன்னும் இருளடைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வெறுத்து தள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர்கள் யார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம வாசிப்போமானால் சங்கீதத்தில் அப்படியே வேதவசனத்தின் படி அது இருக்கிறது. அப்படி எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர்கள் யார் என்று சொல்லி வேத வசனத்திலேயே சங்கீதம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இந்த பூமியில இந்த நாட்கள்ல எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர்கள் யார்? நாங்கள் நன்மையை விரும்புகிறோம்.
நாங்கள் ஒரு ஒளியை விரும்புகிறோம், நாங்கள் ஒரு வெளிச்சத்தை விரும்புகிறோம், ஒரு சமாதானத்தை விரும்புகிறோம். தேசம் முழுவதும் யுத்த சத்தமாய் தொனித்துக் கொண்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுப்பிக் கொண்டு இருக்கிறது. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வந்து ஒரு கூட்ட ஜனங்களை அழித்துக் கொண்டு இருக்கிறது. தினந்தோறும் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. கொடூரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். அப்படியாப்பட்ட காலத்தில் இருக்கிற ஜனங்களும் அதுல அநேக ஜனங்கள் என்ன செய்றாங்க, அநேகர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்துல. இப்படியாய் அநேக ஜனங்கள் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நோக்கி பார்க்கும்படியாய் அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறபடினால் அவர்களுக்காக தேவ சத்தம் இந்த நேரங்களில் தோணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேவ சத்தம் அவர்களுக்காக புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தேவ சத்தம் அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய், அவர்களுக்கு நன்மையை காண்பிக்கும்படியாய், அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை உடைத்தரும்படியாய், அவர்களுக்காக சிலுவையில் மரித்தவர், அவர்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், அவர் தம்முடைய கரத்தை நீட்டி அவர்கள் எப்படிப்பட்டதான உபத்திரவத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான தீங்கான காரியங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்டதான ஒரு தடைகளுக்குள்ளாக இருந்தாலும், சிக்கலுக்குள்ள இருந்தாலும், சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் அவர்களை தூக்கி எடுக்கிற கரம், வியாதியின் சிறை, பசியின் சிறை, எப்படி பல போராட்டங்களான சிறை, ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுப்பிக் கொண்டு இருக்கிறபடினால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. பசியிலும் தாகத்திலும் ஜனங்கள் இந்த நாட்களில் அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு நன்மையை காண்பிப்பவர்கள் யார் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு இந்த தேவ செய்தி இந்த நேரத்தில் புறப்பட்டு வருகிறது. இப்படித்தான் தேவனுடைய இந்த வார்த்தையை தேசத்துகளில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அப்போஸ்தல நடபடிகள்ல அவர்கள் தங்களுடைய வாயை திறந்து அவங்க சொல்றாங்க. சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த ஜனங்கள் அதை கேட்டவங்க அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரத்துல 37வது வசனத்தை வாசிப்போமானால், இதை அவர்கள் கேட்ட பொழுது அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து, 36ல இருந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார்கள். இப்படி அப்போஸ்தலர்கள், தேவ மனுஷர்கள், அவர்கள் இந்த வேத வசனத்தை இப்படி அவர்கள் சொல்லி வருகிறார்கள். உடனடியாக அதை கேட்ட ஜனங்கள் 37வது வசனத்தில் இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் என்ன செய்யணும்? இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, இந்த தேசத்துகளில் எங்களுக்கு இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள, எங்களுக்கு நன்மையை காண்பிக்கும்படியாக நீங்கள் இப்படியாய் புறப்பட்டு வந்திருக்கிறீர்களே, எங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, எங்களுக்காக தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சத்தத்தை புறப்பட பண்ணி கொண்டிருக்கிறீர்களே, தொனித்துக் கொண்டிருக்கிறீர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை பெற்றுக்கொள்ளும்படியா, இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியா, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் நன்மையாய் பெற்றுக்கொள்ளும்படியா, ஜீவனாய் பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப கேட்கும்போது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. 38வது வசனத்தில் வாசிப்போமானால், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அவர்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரம் கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் அந்த திக்கற்ற அந்த ஜனங்களுடைய இருதயத்தை அவர் சுத்திகரித்து அவர்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவார். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர்கள் யார் என்று சொல்லி ஏங்கி அந்த ஏக்கமுள்ள அந்த ஆத்துமாக்கள்ல என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் நன்மையாய் அவர்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவார். அவர்களுக்கு ஜீவ ஊற்றாய் வந்து வாசம் பண்ணுவார். ஜீவ நதியாய் வந்து அவர்களிடத்திலிருந்து புறப்படுவார். அவர்கள் அநேகருக்கு நன்மையை காண்பிக்கிறவர்களாய் மாறுவார்கள். இந்த ஜனங்கள் சொன்னாங்களே, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களே, இந்த அப்போஸ்தலருடைய நிலைமையை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா இவங்க ஒருத்தரும் நல்ல ஸ்டாண்ட் உள்ளவங்க இல்லை, நல்ல மனநிலைமை உள்ளவங்க இல்லைன்னு தான் சொல்லணும். நல்ல ஸ்டாண்டு உள்ளவங்க இல்லை. இவர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த கிருபையை கொடுத்த அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து இவர்களோடு கூட இருந்து 3.5 ஆண்டுகள் காலம் கூட இருந்து அவர்களோடு கூட வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் தேவனுடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி, மனுக்குலத்தினுடைய பாவத்தை போக்கும்படி அவர் சிலுவையில மரிக்க வேண்டி இருந்தது. அவர் அந்த மரணத்தை நோக்கி போன பிற்பாடு, அவர் மரித்த பிற்பாடு
வெளிப்பாடு இவர்கள் அவரை காணாததுனால, அவர் இல்லாதனால இந்த ஜனங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? அப்படியே அதே வெறுமை வந்துருச்சு. எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் யார் என்று சொல்லி அதே இடத்துல இவங்க வந்துட்டாங்க. எல்லா தேவ பிள்ளைகளும் அந்த நாட்கள்ல வந்துட்டாங்க. ஆனா ஒரு சகோதரி என்ன செய்யறாங்க? யோவான் புஸ்தகத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 20வது அதிகாரத்துல 2வது வசனத்துல அவர் என்ன செய்யறா? ஒரு சகோதரி என்ன செய்கிறா? நான் சுருக்கமா சொல்றேன், ஏன்னா அநேக வேத வசனங்களை இந்த இடத்துல நான் கோட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த சகோதரி என்ன செய்யறாங்க? கர்த்தரை கல்லிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று அவர் உயிர் தெழுந்து விட்டார். உயிர் தெழுந்த கல்லறையை போய் இந்த சகோதரி முந்தி போய் முதல்ல பாக்குறாங்க. இந்த மகதில நான் மரியாளுங்கிற அந்த சகோதரி பார்த்துட்டு, ஐயோ நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கறாங்க. பார்த்துக்கிட்டு அதை ஓடி போய் என்ன செய்யறாங்க? 3வது வசனத்துல வாசிப்போமானால், அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசரும் கல்லறையிடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். 4வது வசனம், பேதுருவை பார்க்கல மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உட்பிரவேசிக்கவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ள பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருக்கிற சீலை மற்ற சீலைகளுடன் வைத்துறாமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததையும் கண்டார். முந்தி கல்லறையிடத்தில் பிரவேசித்து வந்த சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் என்ன செய்யல? பார்த்தாங்க. ஆண்டவரே, இது ஒரு அற்புதமா இருக்குது, இந்த கல்லறைக்குள்ள தான் வச்சாங்க, நாங்கள்லாம் பார்த்தோம், ஆனா அந்த கல்லறை இப்ப சும்மா இருக்குது, உங்க மேல வைக்கப்பட்ட அந்த சீலைகள் எல்லாம், அதை சுருட்டி வைக்கப்பட்டதெல்லாம் அந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனத்துல பார்த்தா அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவங்க உணராம இருந்தாங்க. அவங்க அந்த அறிவுக்குள்ளேயே அவங்க நுழையல. ஆனாலும் கூட இவங்க உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு வெளிப்படல. அதுக்கு பின்னாடியும் அதே சகோதரி முதல்ல மரியாள் என்ன செய்யறாங்க? 11வது வசனத்துல வாசிப்போமானா, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால்மாட்டில் ஒருவருமாய் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டார். அப்போ இது அந்த மனுஷர்களுக்கு வெளிப்படல. அப்போஸ்தலர்களுக்கு, இந்த பேதுருக்கு, இவங்களுக்கெல்லாம், யோவானுக்கும் வெளிப்படல. ஆனா இந்த சகோதரி இன்னும் வாஞ்சையா, இன்னும் தாகமா இருந்து என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல இன்னும் தாகம், இன்னும் ஒரு பசி, இன்னும் அவரை விட்டு பிரிய மனம் இல்லை. அப்படியாப்பட்டதான் ஒரு உள்ளத்தோடு ஆண்டவரை தேடினபடியினால் அவளுக்கு வெளிப்பட்டார். அவளுக்கு இந்த தேவ தூதர்கள் அங்கு காணப்பட்டார்கள். அப்ப காணப்பட்டு 13வது வசனத்துல வாசிப்போமானால், அவர்கள் அவளை நோக்கி, சிறிய ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். 14வது வசனத்துல இவைகளை சொல்லி பின்னாடி திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால். இப்ப இயேசுவே வந்துட்டார். இயேசுவே நேரடியா உயிர்த்தெழுந்த இயேசு இவ்வளவு வாஞ்சையும் தாகவுமாய் இந்த பூமியில எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் யார் என்று சொல்லி இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேத வசனத்தின் அடிப்படையில நன்மையை இதுவரைக்கும் எங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காணோமே அப்படின்னு சொல்லி அவரைத்தான் இன்னும் தேடிக்கிட்டே இருக்க அந்த சகோதரி. அப்ப தேடிக்கிட்டே இருக்கும் போது இயேசுவே நேரடியா வந்துட்டார். இயேசுவே நேரடியா வந்தாலும் இயேசுன்னு அவளுக்கு என்ன செய்ய முடியல? கண்டுகொள்ள முடியல. இவர்தான் இந்த ரட்சகர், இவர்தான் நம்மளை வாழ வைக்கிறவர், இவர்தான் நன்மையை காண்பிப்பவர் அப்படின்னு அறிந்து கொள்ள முடியல. 15வது வசனத்துல வாசிப்போமானால், இயேசு அவளை பார்த்து, சிறிய ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி இன்னும் அவர் மேல இருக்கக்கூடிய பற்றுதல், பாசத்தை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தினார். ஆகையினால இயேசுவும் அவளுக்கு அந்த சகோதரிக்கு மறைக்க முடியல. இயேசு மறைக்க முடியாம மனதுருகி இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அடுத்த வசனத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவளை நோக்கி மரியாளேன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த சகோதரிக்கு தெரிந்து விட்டது. அந்த சகோதரிக்கு தெரிந்து விட்டோன்னே அவள் ஓடி போய் என்ன செஞ்சா? அவர் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே 18வது வசனத்தை வாசிப்போமானால், முதல்ல மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தார். அப்போ ஒரு விஷயம் கல்லறைக்குள்ள அவர் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு போய் சொன்னவனும் இந்த சகோதரி தான். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவே இவளுக்கு தூது விடுறார், போய் சகோதரர்கள்ட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சகோதரி ஓடியார்ந்த அந்த சீசர்களை பார்த்து சொல்றாங்க. ஆனா இவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டா
ஒரு விசேஷமா அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த யூதர்கள் எப்படி இருக்காங்க, அந்த சீஷர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு வேதவசனம் 19 வேதவசனம் சொல்லுகிறது. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்கள் பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ சீஷர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? இந்த இயேசு கிறிஸ்து இல்லாததுனால அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவங்க இப்ப பயந்து போய் உள்ளுக்குள்ள கதவுல பூட்டிக்கிட்டு எதிரிகள் எல்லாம் சுற்றி திரிகிறாங்க. ஓநாய்களை போல பட்சிக்கிற ஓநாய்களை போல அவர்கள் சுற்றி திரிகிறார்கள். நம்மளை ஒருவேளை பட்சித்து விடுவார்களோ என்று சொல்லி அவர்கள் ஒளித்து கொண்டு இருக்கிறார்கள். தங்களை ஒளித்து கொண்டு தங்களை வெளிப்படுத்த முடியாமல் அறைக்குள்ளாக அடங்கி கிடக்கிறார்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறார். அந்த அறைக்குள்ளாக பிரவேசித்து அவர்களுக்கு சமாதானத்தை கோருகிறார். இப்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயந்திருந்த அந்த ஜனங்களுக்கு, பயந்து நடுக்கத்தில் ஒரு ஒடுங்கி போய் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தன்னை உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தார். தம்மை அப்படியே காண்பித்து கொடுத்தார். இப்பவும் இந்த ஜனங்களுக்கு என்ன வல்லன்னு கேட்டா, இன்னும் விசேஷமா அவர்கள் மேல என்ன செய்யறாரா, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. 2வது வசனத்துல அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏன் இந்த நேரத்தில் அவர்கள் மேல ஊதணும்? ஆனா இனிமே தான் இவர் போய் பரலோகத்தில் போயிருந்தா அனுப்பி கொடுக்கணும். ஆனா இப்பவே பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பயந்து இருக்கிற அந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் மேல ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன்? அப்பதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மாத்திரமே இவர்களுக்குள்ளாக பலன் உண்டாகும், இவர்களுக்குள்ளாக ஜீவன் உண்டாகும், இவர்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் உண்டாகும். இவர்கள் உயிர் பற்றி எழுந்து சேனைகளாய் கர்த்தருடைய சேனைகளாய் நிற்பார்கள். அப்பொழுதுதான் இவர்கள் கால்கள் பலப்படும். அப்பொழுதுதான் இவர்கள் தள்ளாடாமல் இருப்பார்கள். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வேண்டி தேசத்துகள்ல இருக்கிற ஜனங்கள் எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் யார் என்று சொல்லி கூட்டம் இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு இந்த ஜனங்கள் நன்மையை காண்பிப்பார்கள், இந்த தேவ மனுஷர்கள் நன்மையை காண்பிப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல பரிசுத்த ஆவியை ஊதினார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதோடு மாத்திரமல்ல, ஒரு வரங்களையும் கூட கொடுத்தார். நீதி அவர்களுடைய அந்த 23வது வசனத்தில் பார்ப்போமானால், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை தெளிவாய் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்ப தெளிவாய் சொல்லப்பட்டு ஒரு அபிஷேகத்தை கர்த்தருடைய அவர்கள் மேல் ஊதி அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தினார். அவர்கள் திடப்படுத்தினதுனால்தான் அவங்க கர்த்தருக்கு சாட்சிகளாய் கடைசி வரைக்கும் எழும்பி நின்றார்கள். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர்களை சந்திச்சு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிடல. அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தா இவங்க நிலைமை என்ன இருக்கும்? இவங்க வெளிப்படவே முடியாது. வெளிப்படாம முடியாததுனால கர்த்தர் என்ன செஞ்சார்? இவங்களை இது வேத வசனத்தை இது எதுக்கு யாகப்படுத்துறதுன்னு கேட்டா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் அங்க சொல்லப்படுகிறது. அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இதே மாதிரி ஊதினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் சேனையாய் எழும்பி நின்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமானால், அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மேல ஊதி அவர்களை பலப்படுத்தி நிறுத்தினதை போல என் பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேல் காலத்திலேயே உயிர் எல்லாவற்றிலையும் அக்கக்கா கிடக்கிறாங்க. எலும்புகள் தனியா அப்போ அந்த அளவுக்கு பலகீனப்பட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரும் இவங்க கர்த்தருடைய சேனை தான், ஆனா கர்த்தருடைய சேனையா இல்லாம நொறுங்கி நொத்தவிடா ஒழுங்கி அங்கங்க கிடக்கிறாங்க. ஆகையினால தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டு அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊதப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊதப்பட்டபடியினால் அந்த சனங்கள் எல்லாம் கர்த்தருடைய சேனையாய் எழும்பி நிற்கிறார்கள். இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய சேனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப இப்படி உருவாக்கி கொண்டிருக்கும் போது இந்த தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி, இந்த ஜீவ வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட இந்த
தேவ சேனை, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். இன்றும் மனுக்குலத்தை அவர் ரட்சிக்கிறார். மனுக்குலத்தை அவர்களுக்கு நன்மையை செய்கிறார். இந்த மனுக்குலத்துக்கு தேவையான யாவற்றையும் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த தேவ வார்த்தைகளை தேவ மனுஷர்கள் பேசப்படாதபடிக்கு அவங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே 18வது வசனம், அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் 19வது வசனம், கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்து 20வது வசனத்துல, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ஜீவ வார்த்தை என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்காக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உங்களுக்காக அவர் நன்மையை செய்திருக்கிறார். உங்களுக்கு நன்மையை காண்பித்து இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உயிர் தெழுந்தார் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தை தடை செய்கிற அந்த ஜனங்களுக்கு தடையாக்கி இவங்கெல்லாம் செயல்பட விடாத அளவுக்கு சிறைச்சாலையில கொண்டே போட்டாங்க. அவனை சிறைச்சாலையில போட்டாலும் தேவனுடைய ஆவியானவர் தூதர்களை அனுப்பிட்டார். தேவன் என்ன செஞ்சார்? தூதர்களை அனுப்பிட்டார். தூதர்கள் வந்து எந்த தடைகளா இருந்தாலும் கட்டுகளை எல்லாவற்றையும் உடைத்து எல்லா சிறைச்சாலையின் கதவுகளை எல்லாவற்றையும் திறந்து விட்டு எல்லாரையும் வெளியில கொண்டு வந்து விட்டு, நீங்கள் போய் இந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். இந்த வார்த்தை என்ன செய்யும்? தடைகளை உடைக்கும். ஒரு மனுஷனுக்கு காண்பித்தார். இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவுக்கு தடைகள், கொடுமையான தடைகள். அப்போ தேவ பிள்ளைகளுக்குள்ளாக ஜீவனுடைய வார்த்தை வெளிப்பட முடியாத அளவுக்கு சாத்தான் பொல்லாங்க என்ன செஞ்சிட்டான்? தேசத்துகள்ல அவர்களுடைய இருதயத்தை ஒரு சில இடத்துகள்ல நிரப்பிட்டான். அவன் நிரப்பினதுனால அவர்கள் வழிபடுகிற ஆராதனையில கரைய வச்சு விட்டுட்டான். அவர்கள் வழிபடுகிற ஆராதனை எல்லா சிந்தனையில எல்லாமே உருமாறி போய் விட்டாங்க. ஜீவ வார்த்தையை பேச வேண்டியவர்கள், இப்போ இந்த தேசத்துக்கு நன்மையை காண்பிக்க வேண்டியவர்கள், மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியவர்கள் இப்போ திசை மாறி போய் இருக்குது. தேசத்துகள்ல சபைகள்ல ஜனங்கள் இன்னைக்கு போதகர்கள் இன்னும் ஊழியர்கள் இன்னும் இந்த தேவனுடைய நன்மை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய இந்த ஜனங்கள் அவங்க இருளடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க இருளடைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லப்படுகிறதுன்னா, எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் அங்க சொல்லப்படுகிறது. 6வது வசனத்துல பார்த்தா, அவர் என்ன நோக்கி, மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிகமான அருவருப்புகளை இன்னமும் நீ காண்பாய். அந்த ஜனங்கள் இன்னும் அதிகமான அருவருப்புகளை செய்கிறாங்களாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த எசேக்கியேலுக்கு இந்த காரியங்களை காண்பிக்கும்படியா, இந்த நன்மையான இந்த காரியங்களை இந்த ஜனங்களுக்கு நன்மையை காண்பிக்க வேண்டிய இந்த ஜனங்கள் இப்பொழுது கரைபட்டு போன கர்த்தருடைய சேனை கரைபட்டு போய் இருக்கிறார்களே, இந்த சேனையுடைய காரியங்களை தேவ மனுஷர்களுக்கு காண்பிக்கிறார். தேவ மனுஷனுக்கு காண்பித்து இன்னும் சொல்லப்படணும்னா 3வது வசனத்தில் சொல்லப்படணும்னா, அந்த வேத வசனத்தில் சொல்லப்படுது. இந்த 8வது அதிகாரத்தில் 3வது வசனம், கை போல தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமையை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கு நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வடக்கு திசைக்கு எதிரான உள் வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. அங்க பார்த்த தேவ மனுஷனை ஆவியானவர் இவர் ஒரு இடத்துல இருக்கிறார், ஆனா இன்னொரு இடத்துல அங்க நடக்கிற சம்பவங்களை அப்படியே போய் பார்க்கிறார். அப்படியே இந்த மனுஷனை அப்படியே தூக்கிட்டு போறார். அது வேதத்துல சொல்லப்படுகிறது. அது இன்னும் சொல்ல போனோம்னா அவருடைய ஒரு காரியம், அவர் அப்படியே துண்டா தூக்கிட்டு போய் அங்க போய் இந்த தேசத்துக்குள்ள என்ன நடக்குன்னு பாரு, தேவ பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு பாரு, தேவ மனுஷர்கள் கர்த்தருடைய சேனைகள் எப்படி இருக்குன்னு பாரு, அவங்க என்ன எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு பாருன்னு சொல்லிட்டு அங்க ஆவியானவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 5வது வசனத்துல வாசிப்போமானால், அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. அப்ப அதை அவருக்கு திட்டமாக காண்பித்திருக்கிறார். ஆனா இந்த தேவ மனுஷனுக்கு நான் ஒரு காரியத்தை ஏன் இந்த வசனத்தை இப்படி சொல்லி வரேன்டா, இப்படி தெளிவாக காண்பித்தாலும் அந்த ஜனங்களுடைய
திசை மாறி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று மாத்திரம் ஆவியானவர் இவனுக்கு காண்பித்துக் கொண்டே வருகிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அதை நீயே கண்டுக்கோ, என்னைய மட்டும் இங்கே என்ன செய்ய விடுறதில்ல. அவருடைய உள்ளத்துக்குள்ள, அவருடைய ஆலயத்துக்குள்ள, அவருடைய குடும்பங்களுக்குள்ள, அவருடைய நடைமுறைகளுக்குள்ள நான் மட்டும் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை மட்டும் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் பரிசுத்தர் அல்லவா, அவர் சேனைகளின் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தில் மட்டும்தான் அவர் வாசம் செய்ய முடியும். அப்போ இப்படி ஒரு அசுத்தமான ஒரு காரியங்களை வைத்தா அவங்க என்ன செய்ய முடியாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள வாழ முடியாது. ஆகையினால இன்னும் வேத வசனம் பல ரூட்டுகளில் சொல்லப்படுகிறது. அது எப்படி சொல்லப்படுகிறது? நான் 10வது வசனத்தை வாசிப்போமானால், நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரிலும் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தன. 11வது வசனம், இஸ்ரவேல் வம்சத்தாரின் 30 பேர் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவன் தன் கையிலே தன் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறையிலே செய்கிறதை நீ கண்டாயா என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு காண்பித்து கொடுத்து கொண்டே வருகிறார். தேசம் இன்னைக்கு இப்படித்தான். கிறிஸ்தவ தேசம் தேவ பிள்ளைகளால் உருவாக்கப்பட்டு கர்த்தருடைய சேனையா இருக்கிற தேசம், கர்த்தருடைய சேனைகளால் நிரப்பப்பட்ட தேசத்துல அசுத்தங்கள் அவரவர்கள் மன விருப்பத்தின்படி அது நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் இதை பார்த்து ரொம்ப விசனப்பட்டு தான் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய காரியங்களை பார்த்தா, நான் இதை சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னட்டா, இவர் ஒரு தீர்க்கதரிசி, இதை காண்பிக்கிறார், எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். ஆனா ஐயோ ஆண்டவரே, என் தேசத்துல நீர் வாசம் பண்ண முடியாத அளவுக்கு இவ்வளவு இடர்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் நொந்து முகங்குப்புற விழலன்னு தான் நான் சொல்லுவேன். கர்த்தாவே எங்களை மன்னியும்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யல, தேவனுடைய சமூகத்துல இப்படி என் ஜனம் இப்படி கெட்டு போயிருச்சே, ஆண்டவரே உங்களுடைய பலிபீடம் இப்படி அசுத்தமாயிருச்சே, தேவ ஜனங்கள் திசை மாறி போய்கொண்டு இருக்கிறார்களே சொல்லிட்டு இவர் கண்ணீர் வடிக்கல. ஆனா எப்போ இவர் கண்ணீர் வடிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம 9வது அதிகாரத்துல வாசிப்போமானால் அங்க என்ன வந்துருச்சு? 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றியில அடையாளம் போடு. அப்ப அதுலயும் ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? பெருமூச்சு, இந்த அருவருப்புகளின் நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தான் இந்த நாட்கள்ல தேவனுடைய சமூகத்துல கர்த்தரால் நோக்கி பார்க்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருதயம் எப்பொழுதும் பெருமூச்சோடு, என் ஆண்டவரே, இந்த தேசத்தின் காரியங்களை நீர் காண்கிறீரே, தகப்பனே, எங்களுக்கு பலன் இல்லையே என்று சொல்லிட்டு பலத்தவரை நோக்கி அங்கங்கு உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அங்கங்க 3 நாள் உபவாசம். ஏமேன், பல இடங்கள்ல தேவ மனுஷர்கள் தேவ ஜனங்களை கூட்டிக் கொண்டு இப்படியா தங்கள் அருவருப்புகளை நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழுகிற தேவ ஜனங்களை இந்த நாட்கள்ல சபைகள்லையும் தேசத்துகள்ல கூட்டி சேர்க்கிறார் ஆவியானவர். அவர்களை முன்னுக்கு நிறுத்தி பரிசுத்த ஆவியானவர் அவங்களை வல்லமையா நிரப்புகிறார். தேசத்துகள் இப்படி ஒரு பக்கம் சாத்தான் அவனுடைய காரியங்களை வல்லமையா நிரப்பி கொண்டு போனாலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பெருமூச்சு விட்டு அழுகிற தேவ ஜனங்களை அவர் கைதூக்கி எடுக்கிறார். அவர் கைதூக்கி எடுத்து அவர்களை கூட்டி சேர்த்து தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக நிரப்புகிறார். அக்கினி அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். விசேஷித்த வரங்களை கொடுக்கிறார். விசேஷமா அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அதுல ஒரு ஆள் தான் இந்த எசேக்கியேல். அப்படி விசேஷமாக கொடுக்கப்பட்டபடியினாலதான் இந்த எசேக்கியேலுக்கு இத்தனை காரியங்களை, எங்கே நடக்கிற காரியங்களை ஆவியானவர்களை தூக்கி கொண்டு போக முடிந்தது. அதோடு மாத்திரமல்ல, இந்த மனுஷன் இப்போ இந்த ஜனங்களை ஆவியானவரை எல்லாம் முத்திர போட்டு இவங்களெல்லாம் வேறு பிரிச்சு செஞ்சு இருக்க போகும்போது அங்க இந்த அருவருப்புகளின் நிமித்தமாய், தேசத்தில் இருக்கிற அருவருப்புகளின் நிமித்தமாய் கர்த்தர் சங்கார தூதனை அனுப்ப ஆரம்பிச்சிட்டார். சங்காரம் பண்ண அவர் சொல்லிட்டார். 7வது வசனத்துல சொல்ல போனோம்னா, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்ப புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். ஜனங்கள் எல்லாம் வெட்டிக்கிட்டு போறாங்க. இப்படியாப்பட்டதா பாவம் செய்கிற அந்த ஜனங்கள் எல்லாம், அந்த அடையாளம் இல்லாத ஜனங்கள், அந்த பெருமூச்சு விட்டு அழுகிற அடையாளம் இல்லாத ஜனங்கள் எல்லாம் தகர்த்து எறிஞ்சு அவங்க எல்லாம் கீழே விழுத்தாட்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மாத்திரமே
இந்த மனுஷன் என்ன செய்கிறார்? இந்த எசேக்கியேல் ரத்தம் சிந்துதல் வந்த உடனே இன்றைக்கு அப்படித்தானே சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க. எருசலேம் இஸ்ரேல் தேசத்துகளில் மாத்திரமல்ல, பல தேசங்கள்ல ஜனங்கள் அனாவசியமா ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அனாவசியமா யுத்தங்கள் செய்திகள் சம்பந்தம் இல்லாம யுத்தம் பண்ணுகிறாங்க. சம்பந்தம் இல்லாம யுத்தம் பண்ணி இந்த செய்தியெல்லாம் அவர் கேட்கிற அந்த மனுஷன் கேட்டு 8ஆம் வசனத்தை வாசிப்போமானால், இந்த எசேக்கியேல் 9:8, அவர்கள் வெட்டி கொண்டு போகிறதை நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே. இந்த மனுஷன் ஒத்தையில விழுகிறார். ஒத்தையில முகங்குப்புற ஆண்டவருடைய பாதத்துல விழுகிறார். எங்களுக்கு வேற விமோச்சனமே இல்லையா ஆண்டவரே, எங்களை மன்னிக்கிறவரே. மோசே விழுந்ததை போல மோசே இப்படித்தான் விழுந்தார். ஒத்தையில விழுந்தார். ஒத்தையில விழுந்து முகங்குப்புற விழுந்தார். மோசே விழுந்து மன்னிப்பு கேட்டார். முகங்குப்புற அவர் விழுந்தார். இந்த எசேக்கியேலும் என்ன செஞ்சார்? முகங்குப்புற விழுந்து தேவனுடைய சமூகத்துல முகங்குப்புற விழுந்தார். தேவனுடைய சமூகத்துல கர்த்தாவே, அவர் என்ன ஜெபிச்சிருப்பார்? கர்த்தாவே எங்களுக்கு மன்னித்தரணும், கர்த்தாவே எங்களுக்கு மன்னித்தரணும், கர்த்தாவே எங்களுக்கு மன்னித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டு, அந்த தேசத்தில் ஆண்டவரே நாங்கள் கொல்லப்படுகிறோமே, நானும் என் சகோதரர்கள், அவர்களெல்லாம் யாரு? என்னுடைய சகோதரர்கள் தானே, இந்த பூமியில மனுஷர்களால் படைக்கப்பட்டவர்கள் தானே, அவர்களை ரட்சிக்கும்படியாத்தானே நீ சிலுவையில வந்து, அவர்கள் எல்லாரும் இந்த மனுக்குலம் முழுவதையும் ரட்சிக்கும்படியாத்தானே நீ சிலுவையில மரித்து உயிர் தெழுந்துகிற அந்த சத்தியத்தின் பேஸ் படி இவர் முகங்குப்புற விழுந்தார். இவர் முகங்குப்புற விழுந்து தீர்க்கதரிசிக்கு வெளிப்பட்டதுனால, தீர்க்கதரிசி இதை பார்த்ததுனால, அந்த ரத்தம் விழுகும் போது மாத்திரம், ரத்தம் சிந்தும் போது மாத்திரம், எதிரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கீழ்ப்படியாத இருந்தாலும், யாருடைய ரத்தம், மனுஷ ரத்தம் பூமியில சிந்தப்படுகிறதே என்று சொன்ன உடனே முகங்குப்புற விழுந்தார். நான் பார்த்தேன், இவ்வளவு நேரம் விக்கிர காரியங்கள்லாம் காமிக்கும் போது இந்த மனுஷன் ஏன் முகங்குப்புற விழுகல? இப்போ ரத்தம் சிந்தும் போது மாத்திரம் ஏன் இந்த மனுஷனுக்குள்ள இந்த உள்ளம் வந்தது அப்படின்னு கேட்டா, அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உள்ளம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உள்ளம். மனுக்குலம் கூடி அவர்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே, எங்கள் பூமியை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்பார்களானால் நிச்சயமா இந்த பூமியில ஒரு மன்னிப்பு உண்டாகும். நிச்சயமா ரட்சிக்கப்படுவோம். காலங்கள் மாறும். அதை மோசே அவர் நிரூபித்து காண்பித்தார். இதுக்கு முன்னாடி அந்த மோசே என்னாகமம் 14ஆவது அதிகாரத்துல அவர் என்ன செய்தார்? 18ஆவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்ட இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி என்னுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போ வார்த்தையின்படியே, இந்த ஜெப விண்ணப்பத்தின் வார்த்தையின்படியே இந்த மனுஷன் முகங்குப்புற, இந்த மோசே என்ன செஞ்சார்? ஆண்டவருடைய பாதத்துல முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே என்று சொல்லிட்டு அவர் கதறினதுனால கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். 21ஆவது வசனத்துல, பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். 20ஆவது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே நான் மன்னித்தேன். அப்ப மன்னிப்பு கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நீ எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், உனக்கு நன்மை எதிர்பட முடியலையா, உனக்கு நன்மையானதை நீ காண முடியலையா, உனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குது. உன்னுடைய பாவத்தை இதுவரைக்கும் நீ தீமையை செய்துகிட்டு இருக்கிறியா, உனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, உனக்கு ஒரு மன்னிப்பு உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை அவருடைய ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறபடினால் அந்த ரத்தத்துல பாவ மன்னிப்பு உனக்கு உண்டு. அந்த ரத்தத்தை நீ விசுவாசித்து என் ஆண்டவருடைய சமீபத்தில் வருவாயானால் நிச்சயமா நீ ரட்சிக்கப்படுவாய். வேத வசனத்தில் அந்த 21ல நல்லா சொல்லப்பட்டிருக்குது. பூமி எல்லாம், அந்த ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்டு ஜெபித்தது நிமித்தமா பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும்னு சொன்னார். அப்ப எசேக்கியேல் ஜெபிக்கும் போது முகங்குப்புற விழுந்துட்டாரு. அப்ப நிச்சயமா தடை வந்து தானே இருக்கணும். ஆண்டவர் அப்பையும் வாக்குத்தத்தம், அதே வாக்குத்தத்தம் தானே நிறைவேற்றி இருப்பார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இந்த பூமியில முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும், ஆண்டவரே மனுக்குலத்தை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல முகங்குப்புற விழுகும் போது நிச்சயமா இந்த பூமியில ஒரு மன்னிப்பு உண்டாகும். இந்த மோசையை கொண்டு ஆண்டவர் இந்த பூமி முழுவதும் அவர் மன்னித்த கர்த்தர். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு இந்த பூமி முழுவதற்குமாக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறபடினால் நிச்சயமாய் இந்த பூமிக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. இப்பொழுது நம்ம இப்படியா இந்த உபத்திரவப்பட்ட ஜனங்கள், இப்படியா எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர்கள் யார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இப்படி தேவ வார்த்தை நன்மை செய்கிற வார்த்தையா இருக்கிறபடினால் உங்களுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. ஆகையினால கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, தகப்பனே, தேவ சத்தத்தை கேட்ட ஜனங்களுக்கு தகப்பனே நீர் மன்னிப்பை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
ரத்தம் சிந்துதல் ஆண்டவரே அப்பா, தேசத்துல அது ஒரு பெரிய பாவம் ஆண்டவரே. தேசத்துல நாங்க காண முடியல, எங்களுடைய கண்களால் காண முடியாத அளவுக்கு தேசத்துகள்ல பல சூழ்நிலைகள்ல ஆண்டவரே மனுஷனுடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. தகப்பனே, நாங்கள் உங்களுடைய பாதத்தில் பொற்பாதத்தில் விழுகிறோம் தகப்பனே, விழுகிறோம் ஆண்டவரே. மோசேக்கு ஆண்டவரே நீர் மன்னித்ததை போல தகப்பனே, இந்த எசேக்கியேலுக்கு நீர் மன்னிப்பு கொடுத்ததை போல தகப்பனே, எங்களுக்கும் நீர் மன்னிப்பு கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே தகப்பனே, எங்கள் நிமித்தமாய் நாங்கள் மன்றாடுகிறது நிமித்தமாய் உம்முடைய சமூகத்தில் முகமுப்பர விழுந்து கிடக்கிறது நிமித்தமாய் தேவரீர் இந்த பூமியை ஒரு விசை கூட நீர் மன்னிப்பீராக. உம்முடைய வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக. இந்த என்னாகமம் 14:21 வசனத்தின்படி அப்படியே இந்த பூமிக்கு ஒரு மன்னிப்பு உண்டாகுவதாக, இருள் விலகுவதாக. கர்த்தர் மன்னிக்கிறபடியினால் தடைகள், கட்டுகள், பாவங்கள் எல்லாம் தெரிப்புண்டு ஓடுவதாக, கனிகள் தெரிப்பதாக, விலங்குகள் தெரிப்பதாக. தகப்பனே, சகல விதமான நோய்களும் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாம் நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் மன்னிக்கிறவராய் இருக்கிறபடினால் தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரி, இந்த தேவ சத்தத்தை தேவரீர் இம்மட்டும் ஆண்டவரை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த சத்தத்தை திருப்பி திருப்பி கேட்க கர்த்தர் உதவி செய்தருளுவீராக. தேவரீர் ஒவ்வொருடைய முகங்களும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஒரு பாதத்தில் விழுந்து ஆண்டவரை மற்றவர்களுக்காக மன்றாடும்படியான ஒரு இருதயத்தையும் ஒரு அபிஷேகத்தையும் நீர் கூட்டி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்படியே எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கன மகிமை துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டும் சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரீஸ் தேவ சத்தத்தை கேட்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.